வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது வந்து ரியலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து உண்மையான ஒரு நோட்ஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நார்த் இந்தியன் சேனலில் வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து, அதாவது நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லா சேனல்லையுமே எக்ஸாம் வந்து, அதாவது ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபேக்கான ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த நோட்ஸ் ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியலான ஒன்று தான். ஆனால் இது வந்து கேண்டிடேட் யாருக்கும் வெளிப்படுத்தலை. ஆனால் இந்த சிஆர்பிஎஃப் வெப்சைட்லேருந்து நம்ம வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்தந்த கிரவுண்டில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அதாவது ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட், ஐடிபிபி, அசாம் ரெஃபரன்ஸ், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், அதாவது சிஐஎஸ்எஃப்லேருந்து நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது சிஆர்பிஎஃப்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த க்ரௌண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் வந்து நம்ம வந்து இந்த டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து இந்த நோட்ஸை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்ஸ் வந்து அஃபீஷியலாக வந்து வரலை, ஆனால் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இது ஒரு ரியலான ஒரு நோட்ஸ் தான். ஃபிசிக்கல் டேட் வந்து நமக்கு எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 20/8/2025 11/9/2025 வரை 30 சென்டர்களில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமு. அதுவும் ஒரு நாளைக்கு 1500 கேண்டிடேட் மாணிக்க 30 டேட்ஸ் வந்து இந்த பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 30 சென்டர்களில் வந்து ஒரு நாளைக்கு 1500 வீதம் நமக்கு வந்து மொத்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் உங்களுடைய கால்களில் வந்து ஆர்எஃப்ஐடி வந்து பொருத்திடுவாங்க. அதாவது ஒரு சிப்பு மாதிரியாக உங்களுடைய கால்களில் வந்து பொருத்திடுவாங்க. நீங்கள் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை நிமிடங்களில் வந்து கடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பு வந்து கரெக்டான டைமிங்கை வந்து காட்டிடும். இருக்கிறவங்க வந்து, அதாவது நம்ம வந்து கயிறு போட்டுருவாங்க. வந்து அவங்க வந்து 1 செகண்ட் அல்லது 2 செகண்டுக்கு முன்ன வந்து உங்களுக்கான டைமிங்கை முடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிபிஎஸ் மூலயமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே அதை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கான டைமிங் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராசிங் கோடை தாண்டும் போது உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதுவே கிராசிங் கோடை வந்து முடிக்கும் போது உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது 5 கிலோமீட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது நான் வந்து இப்போது 25 நிமிஷம் என்னால் ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 25 நிமிஷமே உங்களுக்கான டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த சிப்பில் வந்து உங்களுடைய டைமிங்கை கவனிக்கும் போது 25 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த 24 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் 1 செகண்டில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாலுமே அந்த ஜிபிஎஸ் வந்து 23.59 செகண்ட் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 24 நிமிஷத்துலையுமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. மொத்தம் வந்து எத்தனை சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை ஆவடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மிச்ச ஐடிபிபி சிவகங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சிவகங்கை சென்டர் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து கொடுக்கல. சென்னை ஆவடியில் ஒரு சென்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டேட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இலக்கை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான 10 டேஸுக்கு முன்ன வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்கு முன்னே வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே சென்னை ஆவடியில் தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கான மெடிக்கலும் டாக்குமெண்ட்டும் சரிபார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டும் ஒன்றா நடக்கும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வந்து அப்படி கண்டக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் உங்களுக்கான லெட்ரு வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும். அதில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும்போது
நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோ காலில் வந்து வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து வந்த உடனே எப்படி அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது, வித் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து ஆல் வீடியோ வந்து போடுவோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.